ஆராத வருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயர் தோரையோத்தி மன்னர் கழித்த கோயில் தோராத தனி வீரன் துழுத கோயில் துணையான வீரனருக்கு துணையாங்கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செடுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருஅரங்கம் என திகழும் கோயில் தானே திருஅரங்கம் என திகழும் கோயில் தானே. ஆச்சரியமான பெருமாள்னு ஒரு பாசுரத்தில் சொல்றார். அந்த ரங்கநாதன் அயோத்தியில் இருக்கும்போது அயோத்தி ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கிறார். தசரதனை போய் கேட்கணும் போலியோ, கௌசலம்மா போய் கேட்கிறாலும் எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு நாள் குழந்தைகளே இல்லை, எங்க வம்சாவளிக்கு ஏதாவது ஒரு குழந்தைய கொடுப்பான்னு ரங்கநாதன்கிட்ட கௌசல்யா அம்மா அழறாளாம். அதுக்காக ஆச்சரியமா எத்தனை குழந்தைய கொடுத்தாலும் 4 குழந்தைய கொடுத்தாலும். கௌசல அம்மா வேண்டின்றதுனால நோன்பு இருந்தாலும். அதான் திருப்பாவையில சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, வியாக்கியானத்துல அனுபவிக்கிறார். திருப்பாவை பாசுரத்தை ஆண்டாள் பண்ணிட்டா, பின்னிட்டு வந்தவர்கள் அதுக்கு விவரணை கொடுக்கிறார். இப்படி ஆண்டாள் திருவுள்ளம், இந்த மாதிரி ஆண்டாள் திருவுள்ளம் அப்படின்னு விவரணை கொடுக்கிறார். அதுல திருப்பாவையில ஒரு பாசுரத்தில் சொல்லும் பொழுது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே அப்படின்னு பாசுரம் மேற்கொண்டு போகுது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறார். ஒருவள் நோன்பு நோற்று 4 பிள்ளைகளை பெற்றார்கள், 4 நோன்பு நோற்று 1 பிள்ளையை பெற்றார்கள் எழுதுறார். ஒருவர் நோன்பு நோற்றுன்னா அந்த இடத்துல கௌசலம்மா பெருமாள் ரங்கநாதனத்துல போய் கேட்கிறான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா, வம்சாவளியை கொடுக்க கூடாதான்னு கேட்கிறான். அதனால 4 குழந்தைகளை கொடுத்தாலும் 4 நோன்பு நோற்று அப்படின்னா தேவகி வசுதேவர் யசோத நந்தகோபர் அவ 4 பேரும் என்ன தபஸ் பண்ணாலும் ஒவ்வொரு ஜென்மாவா பெருமாளே குழந்தையாக வந்து பிறக்கிறான், அவதரிக்கிறான் அப்படின்னு எழுதினான். அந்த மாதிரியான ஒரு பெருமாளுடைய அவதாரங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திச்சதுனாலதான் ஆச்சரியமான ராமன் அவதாரம் பண்ணினாருங்கிறது. ராமன் அவதாரம் பண்ணும் பொழுது அவருக்கு அவதாரம் பண்ண ஒரு வியாஜம் வேணும் இல்லையா? அதனால தசரதன் கவலைப்பட்ட போது சுமந்திரர் சொல்றார், நீ கவலைப்படாதீங்க, குழந்தைகள் இல்லைன்னு நான் சாரணர்கள்லாம் பேசும்போது கேட்டிருக்கேன். ரிஷிசிங்கரை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிங்கன்னா அற்புதமா குழந்தைகள் பிறப்பா, உங்களுக்கு குழந்தைகள் நிச்சயமா உண்டு. வசிஷ்டரை முன்னிட்டு வசிஷ்டரை சேவிச்சு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வசிஷ்டரை அனுமதி பெற்றிருந்து அதுக்கப்புறமாக ரிஷிசிங்கரை கொண்டு ஆச்சரியமாக முதல்ல அஸ்வமேத யாகத்தை பண்ணி அதுக்கு பிறகு புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணினார். பண்ணினோன்னா அற்புதமாக அந்த யாக குண்டத்திலேருந்து எக்கு குண்டத்திலேருந்து ஒரு தேவஸ்வரூபம் ஆச்சரியமான பாயசத்தை கொடுத்தா, அந்த பாயசத்தை விபாகம் பண்ணி கொடுத்தா 3 பேருக்கும். அதுல கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. அந்த மிஞ்சி இருந்ததை பக்கத்துல இருந்து சுமித்திரைக்கு கொடுத்தா, அது கூட அவளுக்கு 2 குழந்தையா பிறந்தது இல்லையா? அதனால ஆச்சரியமா 3 பேருக்கும் அந்த பாயசத்தை கொடுத்துட்டா. அதுதான் வால்மீகி அனுபவிக்கிறார். ததச்சத்வாதசே மாசே चैत्रे नावनिकेतितौ ततश्च द्वादशे मासे चैत्रे नावनिकेतितौ नक्षत्रे अतिथिदैवत्ये सोच्च संस्थेषु पंचसु ततश्च द्वादशे मासे द्वादशம்னா 12வது மாசம் 12வது மாசத்துல ஆச்சரியமா குழந்தை பிறக்குதுன்னார். அதான் அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது பெரியாழ்வார் சொல்றார், 12 திங்கள் வயிற்றில் கொண்டு அப்பாங்கினாள். 12 திங்கள் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணாவதாரம் ஏற்படுறது. ராமாவதாரத்துல வால்மீகி பிரமாணம் ததச்ச துவாதசே மாசே 12வது மாசம் குழந்தை ஆச்சரியமாக புனர்வசு நட்சத்திர ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடும்படியா நவமி திதியில ஆச்சரியமான குழந்தை பிறக்கிறது. அதான் எல்லாரும் கொண்டாடுறாங்க.